Good morning, dear students. In this class, we are going to discuss on kinetic theory of gases. Kinetic theory of gases. ஸோ தமிழில் இதை வாயுக்களின் இயக்கவியல் கொள்கை அப்படின்னா இயக்கவியல் கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. And this theory is derived by Maxwell and Boltzmann. And the reason for deriving this theory is to explain the behavior of any gas mathematically. Okay, so gas ஓட behavior explain பண்றதுக்காக மேக்ஸ்வெல்லும் போல்ட்ஸ்மேனும் கொடுத்த தியரியோட பேர் தான் வந்து கைனெட்டிக் தியரி ஆஃப் கேசஸ் ஆர் வாயுக்களின் இயக்கவியல் கோட்பாடு. ஸோ இந்த கோட்பாட்டில் 8 பாஸ்டுலேட்ஸ் இருக்கு, கருதுகோள்கள். ஸோ இந்த கருதுகோள்களின் அடிப்படையில் வாயுக்களுடைய முக்கியமான சமன்பாடுகள் கேஸ் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ கேஸ் லாஸ், கைனெட்டிக் கேஸ் ஈக்குவேஷன், இன்னும் நிறைய relationships are derived based on these postulates of kinetic theory of gases. So that is why the postulates of kinetic theory of gases getting more importance, right? So the kinetic theory of gases having 8 postulates. There are assumptions regarding the behavior of gases. So gas எப்படி இருக்கும், கேஸ்ல அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றின அடிப்படையான ஒரு கருதுகோள்கள் தான் இந்த பாஸ்டுலேட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பாஸ்டுலேட் என்ன சொல்லுது? எவ்ரி கேஸ் இஸ் மேட் அப் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்மால் பார்ட்டிகிள்ஸ் கால்ட் மாலிகுல்ஸ். ஸோ கேஸில் என்ன இருக்கும் அப்படின்னா அடிப்படையில் மிக நுண்ணிய துகள்கள், அதுக்கு நம்ம மாலிகுல்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ எல்லா கேஸும் கம்ப்ரைஸ்ட் ஆஃப் ஸ்மால் பார்ட்டிகிள்ஸ் கால்ட் மாலிகுல்ஸ். ஸோ ஒரு பர்டிகுலர் கேஸில் இருக்கக்கூடிய எல்லா மாலிகுல்ஸும் ஐடென்டிக்கலாக இருக்கும். அண்டு த மாலிகுல்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் கேஸஸ். ஸோ எனி பர்டிகுலர் கேஸ் ஹேவ் அ பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் மாலிகுல்ஸ் and they are all identical in mass as well as in size. But these molecules are different for different gases. எப்படி சொல்கிறது? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்டெய்னரில் ஆக்சிஜன் இருக்குன்னு வச்சுங்க, இன்னொரு கண்டெய்னர் நைட்ரஜன் இருக்குன்னு வச்சுங்க. ஸோ ஆக்சிஜனுக்கு கண்டெய்னரில் இருக்கக்கூடிய எல்லா மாலிகுல்ஸும் சேம் சைஸ் அண்டு மாஸோட இருக்கும். தே ஆர் ஆக்சிஜன் மாலிகுல்ஸ். இதே நைட்ரஜன் கண்டெய்னர்ஸில் இருக்கிறது அதுவும் எல்லாமே சேம் ஐடென்டிக்கலாக இருக்கும், ஹேவிங் ஐடென்டிக்கல் மாஸ் as well as size. பட் ரெண்டு மாலிகுல்ஸையும் கம்பேர் பண்ணிங்கன்னா தே ஆர் டிஃப்ரெண்ட். ஓகேயா? ஸோ அப்போ கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸோட ஃபர்ஸ்ட் பாஸ்டுலேட் என்ன சொல்லுது? எல்லா கேஸஸ்லையும் ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் மாலிகுல்ஸ் இருக்கும். அந்த மாலிகுல்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்? ஐடென்டிக்கல் இன் சைஸ் as well as mass. Second postulate என்ன சொல்லுது? The molecules of a gas are separated from each other by a large distance so that the actual volume of molecules is negligible as compared to the total volume of the gas. ஸோ கேஸஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு டெஃபியூஷன் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். அதை எந்த கண்டெய்னர் நீங்கள் வச்சாலும் அந்த கண்டெய்னர் முழுக்க அது யூனிஃபார்மாக டெஃப்யூஸ் ஆகிடும். அதனால கேஸ் மாலிகுல்ஸ் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்சஸ், இன்டர் மாலிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து when you compare to liquid or solid ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். வெரி ஹை டிஸ்டன்ஸ், இன்டர்மாலிகுலர் டிஸ்டன்ஸ். இன்னும் வேற மாதிரி சொல்லணும்னாக்க the density of gas molecules are very very low. ஸோ டென்சிட்டி ரொம்ப லோவாக இருக்கிறதுனால இந்த மாலிகுல்ஸ் எல்லாம் நீங்கள் அக்குமுலேட் பண்ணிங்கன்னா அதனுடைய ஆக்சுவல் வால்யூம் கிடைக்கும் இல்லையா. தட் ஆக்சுவல் வால்யூம் when you compare to the total volume occupied by the gas is very very low. So we can neglect the actual volume of the gas when compared to the total volume of the gas which diffused in any container, right? So look at the image. ஸோ ஒரு கண்டெய்னரில் கேஸ் மாலிகுல்ஸ் இப்படி தான் கண்டெய்னர் ஃபுல்லாக டிஃப்யூஸ் ஆகிருக்கும். ஆனால் இந்த எல்லா மாலிகுல்ஸையும் டிஃப்யூஸ் பண்ணி அக்குமுலேட் பண்ணிங்கன்னா அதனுடைய ஆக்சுவல் வால்யூம் எப்படி இருக்கும்? கண்டெய்னரோட வால்யூமை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். அடுத்த பாஸ்டுலேட் பாருங்க. The distances of separation between the molecules are so large that the forces of attraction or repulsion between them are negligible. ஸோ டென்சிட்டி ரொம்ப லோவாக இருக்குன்னு சொன்னேன். அதனால இன்டர்மாலிகுலர் டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்? ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இன்டர்மாலிகுலர் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அந்த மாலிகுல்ஸ்க்கு நடுவில்
அட்ராக்ஷன் ஃபோர்ஸோ ரிப்பல்ஷன் ஃபோர்ஸோ மிக 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 குறைவாக இருக்கும். ஸோ வி கேன் நெக்லெக்ட் த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்ஷன் பிட்வீன் த மாலிகூல்ஸ். ரைட், இதுதான் தேர்ட் பாஸ்டுலேட். ஸோ செகண்ட் பாஸ்டுலேட்டையும் தேர்ட் பாஸ்டுலேட்டையும் கார்லேட் பண்ணி புரிஞ்சுக்கங்க. ஸோ ரெண்டு பாஸ்டுலேட்னு பாருங்க, என்ன ரீசன்? டென்சிட்டி வெரி வெரி லோ, இன்டர்மாலிகுலர் டிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ டென்சிட்டி லோவாக இருக்கிறதுனால ஆக்சுவல் வால்யூம் ரொம்ப கம்மி. ஸோ வி கேன் நெக்லெக்ட் த ஆக்சுவல் வால்யூம் ஆஃப் த கேஸ். டென்சிட்டி மிக மிக குறைவாக இருக்கிறதுனால இன்டர்மாலிகுலர் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இன்டர்மாலிகுலர் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அந்த மாலிகுல்ஸ் நடுவில் இருக்கக்கூடிய அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? நெக்லிஜிபிளாக இருக்கும். இது தேர்ட் பாஸ்டுலேட். ஃபோர்த் பாஸ்டுலேட் சொல்லுது, the molecules are supposed to be moving continuously in different directions with different velocities. ஸோ கேஸ் மாலிகுல்ஸ் வந்து ஸ்டாட்டிக்காக இருக்காது. ஏன்னா அதுக்கு நடுவில் அட்ராக்ஷன் ஃபோர்ஸோ ரிப்பல்ஷன் ஃபோர்ஸோ அதை பிடிச்சி நிறுத்துறதுக்கான எந்த ஃபோர்ஸும் இல்லை. அதனால கேஸ் மாலிகுல்ஸ் எப்பவுமே ஒரு ரேண்டம் மூமெண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த தியரிக்கு கைனெட்டிக் தியரின்னு பேர் வந்ததுக்கு ஒரு காரணம் என்னன்னா, திஸ் தியரி எக்ஸ்பிளைன்ஸ் தட் த கேஸ் மாலிகுல்ஸ் ஆர் நாட் ஸ்டாட்டிக் பட் தே ஆர் கண்டினியூஸ்லி மூவிங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். ஸோ அந்த கேஸ் மாலிகுல்ஸ்ல ரேண்டம் மூமெண்ட்ஸ் இருக்கும். அதுங்க தொடர்ந்து டிஃப்ரெண்ட் வெலாசிட்டிஸ்ல டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ்ல மூவ் ஆகிட்டே இருக்கும். அப்படி மூவ் ஆகிட்டே இருக்கிறதுனால அந்த கேஸ் மாலிகுல்ஸ் தே ஆர் கொலைட் வித் ஈச் அதர் as well as they are collide with the walls of the container. அதுங்க எந்த கண்டெய்னர் இருக்கோ அந்த கண்டெய்னரோட வால்ஸ் மேலேயும் தொடர்ந்து மோதிக்கிட்டே இருக்கும். சரியா? ஸோ என்னன்னு சொல்லுவாங்க, மாலிகுலர் கொலிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி, ஸோ லுக் அட் த இமேஜ். ஸோ கேஸ் மாலிகுல்ஸ் எப்படின்னா ரேண்டம் மூமெண்ட்ஸில் ஒரு பெரிய கேயோசியாங்க இருக்கும். ஸோ மாலிகுல்ஸ் தொடர்ந்து வேறு வேறு டைரக்ஷன்ஸில் வேறு வேறு வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டே இருக்கும். அதனால் எதிரில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸோட மோதிக்கிட்டு இருக்கும். அதோட அந்த கண்டெய்னரோட வால்ஸ் மேலேயும் தொடர்ந்து மோதிக்கிட்டே இருக்கும். ஸோ இது கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸோட 4வது பாஸ்டுலேட். அந்த 5வது பாஸ்டுலேட் என்ன சொல்லுது? ஸோ மாலிகுல்ஸ் ஆர் மூவிங் வித் டிஃப்ரெண்ட் வெலாசிட்டிஸ் இல்லையா? ஸோ வெலாசிட்டிஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால அதனுடைய கைனடிக் எனர்ஜிஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு சிங்கிள் மாலிகுலோட கைனடிக் எனர்ஜி நீங்கள் செக் பண்ணி பார்த்தாக்க ஒவ்வொரு மாலிகுலோட கைனடிக் எனர்ஜியும் தே ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஈச் அதர். அதனால நம்ம இதுதான் இந்த மாலிகுலுக்கு கைனடிக் எனர்ஜி நம்ம எக்ஸாக்டாக கால்குலேட் பண்ண முடியாது. ஆனால் ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி இருக்கும் இல்லையா அந்த கேஸ்க்கு, அந்த கேஸில் கூடிய எல்லா மாலிகுல்ஸோட இண்டிவிஜுவல் கைனடிக் எனர்ஜியை நீங்கள் டோட்டலாக சம்மப் பண்ணி அதனோட டோட்டல் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸை டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி கிடைக்கும். அண்ட் தட் கைனடிக் எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த அப்சல்யூட் டெம்பரேச்சர் ஆஃப் த கேஸ். ஸோ கேஸோட டெம்பரேச்சருக்கு அந்த ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி எப்படி இருக்கும்? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். In other words, if you raise the temperature of any gas, the molecule will move in a faster way. Their kinetic energy will be increasing, right? So if you raise the temperature of any gas, its average velocity, average kinetic energy will also be increased. That directly proportional அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இது 5வது பாஸ்டுலேட். 6வது பாஸ்டுலேட் என்ன சொல்லுது? The pressure exerted on the walls of the containing vessel is due to the bombardment of molecules on the walls of containing vessel. ஸோ நீங்கள் கேஸை ஏதாவது ஒரு கண்டெய்னரில் நீங்கள் அடைச்சி வச்சிங்கனாக்க there will be a pressure from inside the container. கண்டெய்னருக்குள்ள ஒரு ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகும். அந்த ப்ரெஷர் எதனால் வருது அப்படின்னாக்க, as I already told, the molecules of a gas are moving in different directions with different velocities. Because of this movement, the gas molecules are keep on bombarding on the walls of the container. So கண்டெய்னரோட வால்ஸ் மேல இந்த மாலிகுல்ஸ் தொடர்ந்து பம்பார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால தான் that container exerts pressure due to the gas. சரியா? ஸோ ஒரு கேஸை கண்டெய்னரில் அடைச்சி வைக்கும் போது ப்ரெஷர் கிரியேட் ஆகிறதுக்கான காரணம் என்ன? Because the gas molecules are continuously bombarding on the walls of the container. இதுதான் 6th பாஸ்டுலேட். 7th பாஸ்டுலேட் என்ன சொல்லுது? The force of gravitation on the molecules is also supposed to be negligible. ஸோ ஒவ்வொரு மாலிகுல் மேலே எக்ஸர்ட் ஆகக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அதையும் நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி 7வது பாஸ்டுலேட் சொல்லுது. இதுக்கு என்ன ரீசன்? ரீசன் என்ன? மாலிகுல்ஸோட சைஸ் வந்து ரொம்ப சின்னது, அதனுடைய மாஸும் வந்து மிக மிக குறைவு. நமக்கு தெரியும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் directly proportional to the mass. ஸோ மாஸ் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் மிக மிக குறைவாக தான் இருக்கும்.
So we can neglect the gravitational force on the gas molecules. அதனால தான் கேஸ் மாலிகுல்ஸ் தொடர்ந்து கீழேயும் மேலேயும் எல்லா டைரக்ஷன்ஸ்லையும் மூவ் ஆகிட்டே இருக்குது, ரைட்? ஒருவேளை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மாலிகுல்ஸ் மேலே ஆக்ட் ஆகும்னா மாலிகுல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பூமியை நோக்கி கீழே வந்துடும் இல்லையா? அது நடக்கிறது இல்லை. ஓகே, ஸோ இந்த தொடர்ந்த மூமெண்ட்டுக்கு காரணம் என்ன? we can also neglect the gravitational force on each individual molecule. So this is 7th postulate. 8th postulate என்ன சொல்லுது? Molecules are supposed to be perfectly elastic hard sphere. So kinetic theory of gases ஓட ஒரு important assumptions இது. ஒரு gas molecule எப்படி இருக்கும்னாக்க ஸ்பெரிக்கலா பர்ஃபெக்ட் எலாஸ்டிசிட்டியோட இருக்கும். ஸோ பர்ஃபெக்ட் எலாஸ்டிசிட்டியோட இருக்கிறதுனால என்ன ஆகும்? If that molecule is bombarded with each other or if it bombarded with the walls of the container, so it will not lose its momentum. அதோட momentum வந்து குறையாது, ஏன்னா அதுக்கு எலாஸ்டிசிட்டி இருக்கு. ஸோ மோதிச்சுன்னா it will not lose its velocity. Instead it will just change the direction of its movement. அவ்வளோதான். ஸோ ரெண்டு பார்ட்டிகல்ஸ் மோதும் பொழுது ரெண்டுமே என்ன பண்ணும்? அதனுடைய வெலாசிட்டிஸை ஷேர் பண்ணிக்கிட்டு டைரக்ஷன் மாறி ட்ராவல் பண்ணுமோ தவிர்த்து அதனுடைய வெலாசிட்டிஸில் எந்த குறைவும் ஏற்படாது. சரியா? அதுதான் எலாஸ்டிக் கொலிஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ எலாஸ்டிக் கொலிஷன்ஸ் இன்எலாஸ்டிக் கொலிஷன்ஸ் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, எலாஸ்டிக் கொலிஷன்ஸில் கொலிஷனுக்கு முன்னாடியும் கொலிஷனுக்கு பின்னாடியும் அந்த மொமெண்டம் இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும், சேமாக இருக்கும். இன்எலாஸ்டிக் கொலிஷன்ஸில் அந்த மொமெண்டம் சேமாக இருக்காது. ஸோ மாலிகூல்ஸ் வந்து பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் அப்படிங்கிறதுனால அதனுடைய கொலிஷன்ஸ், த இன்டர்மாலிகுலர் கொலிஷன்ஸ், அந்த கொலிஷன்ஸ் ஆஃப் த மாலிகூல்ஸ் வித் த கண்டெய்னர், வால்ஸ் ஆஃப் த கண்டெய்னர் ரெண்டுமே வந்து பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக்காக இருக்கும். தட் மீன்ஸ் இன் தட் கொலிஷன்ஸ் த மாலிகூல் வில் நாட் லூஸ் இட்ஸ் மொமெண்டம். ஓகே, ஸோ இந்த 8 தான் வந்துட்டு பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் கைனெட்டிக் தியரி ஆஃப் gases. So in the postulates are important because based on these postulates only the gas laws and kinetic gas equations and many other relationships between the properties of gases were derived, right? So that is why this kinetic theory of gases and its postulates are very important. So thank you very much. We shall see in the next class.